லாஸ்ட் கிளாஸ் ஏரியம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஏரியம் தொடர்பான அறிமுகம் லாஸ்ட் கிளாஸ் செஞ்சிருந்தேன். இப்போ நீங்க கிளாஸுக்கு வராதவங்க சம்டைம் நீங்க என்ன செய்யுங்க, அந்த வீடியோவை நான் உங்களுக்கு தாரேன், ரெக்கார்டிங்கை நான் வேணா யூடியூப்ல அப்லோட் பண்ணி அந்த லிங்க்கை உங்களுக்கு தாரேன். கிளாஸை ஜூம்லேயே ஃபாலோ பண்ண பாருங்க, சரியா? இன்னும் ஒரு 1 வீக் எனக்கு டைம் தாங்க. அதுக்கு பிறகு நான் ஜூம் வந்து இன்னும் பர்ச்சேஸ் பண்ணலை. இன்னொரு 1 வீக்ல மாதிரி நான் அதை பர்ச்சேஸ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் அந்த செட்டப்பையும் கொஞ்சம் சின்ன சேஞ்சஸ் செய்ய இருக்கு. அதை செஞ்ச பிறகு உங்களுக்கு ஜூமை வந்து நான் ஜூம் ரெக்கார்டிங்கை போட்டுட்டு நான் தரேன். இப்போ வந்து நான் கம்ப்யூட்டரில் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். அப்போது ஜூம் ரெக்கார்டிங் அல்ல என்னது க்ளவுட் ரெக்கார்டிங் செஞ்சேன்னு சொன்னால் அது உடனே லிங்க் எனக்கு தரலாம். இல்லைன்னா இது எனக்கு வேலை கூட. இதை நான் எடுத்து திரும்ப யூடியூப்ல அப்லோட் பண்ணி அதை திரும்ப உங்களுக்கு லிங்கை தரணும், எனக்கு வேலை கூட. அதனால இன்னொரு 1 வீக்ல மாதிரி அது ஓல்டர் ஆயிடும். இப்போ இந்த 1 வீக்குக்கு நீங்கள் நடக்கிற கிளாஸஸை முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்யுங்க, லைவாக ஜாயின் பண்ண பாருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. இப்போ நேற்று கிளாஸுக்கு நீங்கள் வரலன்னு சொன்னால் இன்னைக்கு கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். பிரச்சனை இல்லை, கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்துக்குள்ள நான் ரெக்கார்டிங்கை இந்த இந்த நேற்று ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரெக்கார்டிங்கை மட்டும் நான் அப்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு லிங்கை தரேன் யூடியூப்ல, சரியா? அடுத்த இன்னைக்குள்ள கிளாஸ் எல்லாம் திரும்ப நீ அப்லோட் பண்ண போறது இல்லை. பார்ப்போம், தேவைப்பட்டா நான் அதை செஞ்சு தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ரைட். இப்போ நாம என்ன பார்த்தோங்கிற ஒரு சம்மரி சொல்றேன், சரியா? திரும்ப ஒருக்கா இன்னைக்கு ஜாயின் பண்ணவங்களுக்காக. அதாவது ஒரு எரிய இயக்கம் அப்படின்னு சொல்றது கிடையுடன் அல்லது நிலைக்குத்துடன் ஒரு கோணத்துல ஒரு பொருளை எரியும் போது அதனுடைய இயக்கத்தை தான் நாம என்னன்னு சொல்றோம், எரிய இயக்கம் அப்படின்னு சொல்றோம். இந்த எரிய இயக்கத்துல பொருள் இப்படி போகுது, இந்த மாதிரி இயங்கும். இப்போ இது கிடையுடன் அல்லது நிலைக்குத்துடன் ஒரு கோணம் இருக்கு, சரியா? இது நிலைக்குத்தோட கோணத்தை வரைஞ்சிருக்கேன். பெரும்பாலும் கிடையுடன் கோணத்தை சொல்லுவாங்க, சரியா? கிடையுடன் இது 90 மைனஸ் டீட்டான்னு நம்ம எழுதலாம். இது டீட்டானா இது 90 மைனஸ் டீட்டா, அது உங்களுக்கு தெரியுதானே? அடுத்து அதி உயர் புள்ளி, இதுதான் அதி உயர் புள்ளி. இந்த புள்ளியில நிலைக்குத்து வேகம் 0, கிடை வேகம் வந்து மாறா வேகம், கிடை வேகம் ஒன்று இருக்கு. கிடை வேகம் v, இந்த வேகம் v-ன்னு வச்சுக்கொள்வோமே, இந்த திசையில வேகம் v-ன்னு வச்சுக்கொள்வோம். ஆகவே கிடை வேகத்தை நாம சொல்லலாம் v cos θன்னு சொல்லலாம். அப்ப அது மாறாம இருக்க போகுது. அடுத்து இங்க ரெண்டுலையுமே டைம் ஈக்குவலா இருக்க போகுது. ரெண்டு சந்தர்ப்பத்திலையும், அதாவது இந்த இயக்கத்தை நாம ரெண்டா பிரிச்சு படிப்போம். ஒன்னு நிலைக்குத்து இயக்கம், இன்னொன்னு கிடை இயக்கம். அப்படி ரெண்டா பிரிச்சு படிப்போம். கம்ப்ளீட் எக்ஸ்பிரஷன் லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருந்தேன். ரெண்டுலையுமே நேரம் சமனா இருக்கும். நிலைக்குத்து இயக்கத்துக்கு புவியீர்ப்பின் கீழ் இயக்கமா கருதி நாம என்ன செய்வோம், அது புவியீர்ப்பின் கீழ் இயக்கம் தான். நிலைக்குத்தா அவர் மேலையும் போறாரு, கிடையாவும் அவர் இயங்குறாரு. அப்ப அந்த ரெண்டு இயக்கத்துல நிலைக்குத்து இயக்கத்தை நம்ம புவியீர்ப்பின் கீழ் இயக்கத்துல அந்த ஃபார்ம் கருதி, புவியீர்ப்பு விசை தாக்குது தானே, அப்படி கருதி நாம என்ன செய்வோம், அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுவோம். அப்ப ஆறுமுடுகள் இருக்கும். நிலைக்குத்தா இயங்கும் போது ஆறுமுடுகள் இருக்கும். கிடை இயக்கம் வந்து ஆறுமுடுகள் இல்ல, ஆறுமுடுகள் 0. ஆகவே ஒரு மாறா வேகம். ஆறுமுடுகள் இல்லைன்னா அது மாறா வேகம் தானே, ஆறுமுடுகள் 0னா மாறா வேகம். அப்ப கிடையான இயக்கம் மாறா வேகத்துக்குரிய இயக்கமாக கருதி நாம என்ன செய்யணும், அந்த கேல்குலேஷன்ஸ் செய்யணும், சரியா? அதுல நேற்று நான் என்னென்ன சொல்லியிருந்தேன்னு சொன்னா, இதுல இருந்து போயிருக்கோம். அதாவது முதலாவது கிராஃப வரைஞ்சு விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் என்ன செஞ்சிருந்தேன், அதி உயர் உயரம் காண்றது என்ன அப்படின்னு சொன்னேன். அதி உயர் உயரத்துக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்திருந்தேன். வி வர்க்கம் சைன் வர்க்கம் தீட்டாவின் கீழ் 2gன்னு வந்துருச்சு. நாம இயக்க சமன்பாடுகளை பயன்படுத்தி அதி உயரம் h மேக்சிமம்னு போடுறேன். வி வர்க்கம் சைன் வர்க்கம் தீட்டாவின் கீழ் 2gன்னு வந்துச்சு நமக்கு. அந்த தீட்டாங்கிறது கிடையுடன் கோணம், சரியா? அடுத்து அதி உயர் உயரத்தை அடைய நேரம் பார்த்தோம். அது வி சைன் தீட்டாவின் கீழ் g அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்முலா கிடைச்சிச்சு. அதுக்கடுத்து பரந்த நேரம் பார்த்தோம். பரந்த நேரம்னா இவர் இங்க இருந்து இங்க போன நேரம். அப்போ அதி உயர் உயரத்துக்கு போன டைம் கண்டுபிடிச்சோம். அந்த டைம் வந்து நமக்கு வி சைன் தீட்டாவின் கீழ் ஜின்னு கிடைச்சிச்சு. இப்போ இது மாதிரி இது மேல போறதுக்கு எடுத்த டைம் தானே அவர் கீழே வாரதுக்கு எடுத்திருப்பாரு. அது தானே மொத்தமா ஒரு பரந்த நேரமா இருக்க போகுது. மேல இந்த புள்ளிக்கு போறதுக்கு எடுத்த டைம் தான் இந்த புள்ளிக்கு வாரதுக்கு எடுத்திருப்பாரு. ஆகவே இதை ரெண்டாவது பேருக்குன்னா பரந்த நேரம் வந்துடும். டோட்டல் டைம், டோட்டல் அதாவது மொத்த நேரம் வந்து, மொத்த நேரம் கேபிட்டல் டீல போடுறேன். அது 2v, இது ரெண்டாவது பேருக்குன்னா சரி. அப்ப 2v சைன் தீட்டாவின் கீழ் ஜி அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் நமக்கு கிடைச்சிச்சு. ரைட், ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, கவனிங்க. ரைட், அப்போ நாம அது வரைக்கும் செஞ்சிருந்தோம் இல்லையா? அடுத்து நாம என்ன கண்டுபிடிச்சிருந்தோம், பரந்த நேரத்துக்கு பிறகு கிடை வீச்சு கண்டுபிடிச்சோம். கிடை வீச்சு S = VT, அதை பயன்படுத்தி கிடை வீச்சை கண்டுபிடிச்சிருந்தோம்.
அப்ப கிடைவீச்சுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா கிடைச்சிச்சு. டைம் தெரியும் நமக்கு, மொத்த டைம் தானே போடணும், இங்க இருந்து இங்க போறதுக்கான மொத்த டைம் 2v sin θ வின் g. அப்ப அதுல டைமுக்கு நாம 2v sin θ வின் g போட்டோம். கிடை வேகம் தெரியும் v cos θ. கிடை வேகம் எல்லா சந்தர்ப்பத்திலையும் மாறாது, v cos θ. அப்ப v cos θ போட்டோம். அப்ப நமக்கு கிடைச்சிச்சு v வர்க்கம் ஓவர் g sin 2θன்னு வந்துச்சு. அதாவது 2 sin θ cos θ sin 2θ. மேக்ஸ் பிள்ளைகளுக்கு தெரியும், ட்ரிக்னோமெட்ரி படிச்சிருப்பீங்க. 2 sin θ cos θ நம்ம sin 2θ எழுதலாம். ஆகவே இந்த ஃபார்முலா நேத்து நாம நிறுவன ஃபார்முலா. இது வரைக்கும் தான் நாம நேத்து பார்த்துருந்தோம். அதுல அந்த 2θ 45 பாகையில எரியும் போது கூடிய தூரம் கிடைவீச்சு அதிகமா மிக கூடிய தூரம் போகும்னு நேத்து படிச்சிருந்தோம். இவ்வளவுதான் நேத்து படிச்சது. அந்த சமரியை சும்மா ஒரு பிரீஃபா சொன்னேன். ரைட், இப்ப இன்னைக்கு நாம இதோட தொடர்ச்சி இப்ப அடுத்து என்ன காண போறோம் அப்படின்னு பார்ப்போம். இப்ப நான் இதுல H மேக்சிமம் எவ்வளவு வரும், அதாவது 45 பாகையில எரிஞ்சா தானே அவர் உயரத்துக்கும் போவாரு. அதி உயர் உயரத்துக்கு போக மாட்டாரு. அதி உயர் கிடைவீச்சு அடைவாரு 45 பாகையில எரியும் போது. அப்ப ஈட்டி வீசும் போது 45 பாகையில எரியுமா இருந்தா அது அதி உயர் தூரம் போகும், கிடைவீச்சு கூடும், கிடையா அவர் போற தூரம் கூடும். ஆகவே அந்த நேரம் உயரம் எவ்வளவா இருக்கும், அதி உயர் உயரம் எவ்வளவா இருக்கும். அப்ப கிடையா 45 பாகையில நாம எரியும், கிடையோட 45 பாகையில எரியும் போது அது அதி உயர் கிடைவீச்சு அடைய போகுது. அந்த சந்தர்ப்பத்துல அவர் மேல நிலைக்குத்துடன் அவர் மேல போன உயரம் எவ்வளவு அப்படிங்கறத இப்ப கால்குலேட் பண்ணுவோம். அப்ப இதானே ஃபார்முலா, v வர்க்கத்தின் கீழ் sin θ. அப்ப பார்ப்போம், v வர்க்கம் sin θ நமக்கு தெரியும் என்னது, sin 90. ஏன்னா sin மேக்சிமம் sin θ sin 45 இல்லையா, sin 45 வரப்போகுது. ஏன்னா θ 45 தானே, கீழே 2gன்னு வரப்போகுது. ரைட், அப்ப sin 45 உங்களுக்கு தெரியும் 1/√2. sin வர்க்கம் θ, v வர்க்கம் sin வர்க்கம் θ. நான் மாத்தி எழுதிட்டேன், v வர்க்கம் sin வர்க்கம் θ. அப்ப 1/√2 into 1/√2 வரப்போகுது. அப்ப v வர்க்கம் 2g தர sin வர்க்கம் θனா sin θ sin 45, sin வர்க்கம் 45னா sin 45 1/√2. அப்போ sin வர்க்கம்னா 2 முறை இல்லையா, அப்ப 1 over இன்னொரு √2 வரப்போகுது. அப்ப நமக்கு என்ன கிடைக்க போகுது, v வர்க்கம் கீழே 2g √2 பெருக்கணும்னா 2, அப்ப 2 4g, v வர்க்கத்தின் கீழ் 4gன்னு நமக்கு கிடைக்க போகுது. ஆனா நமக்கு கிடைவீச்சு என்ன கிடைச்சு, s சமன் vtல என்ன வச்சு இப்ப லாஸ்டா நம்ம பார்த்தோம், v வர்க்கம் sin 2θ இல்லையா, sin 2θவின் கீழ் gன்னு கிடைவீச்சு நாம இப்ப பார்த்தோம். டிஸ்கனெக்ட் ஆகிட்டே இருக்காங்க. ரைட், இப்ப பாருங்க, v வர்க்கம் sin 2θவின் கீழ் g, இது வந்து கிடைவீச்சு நாம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இப்போ நமக்கு அதி உயர் உயரம் கிடைச்சிருக்கு v வர்க்கத்தின் கீழ் 4gன்னு சொல்லி, அதி உயர் உயரம் v வர்க்கத்தின் கீழ் 4gன்னு கிடைச்சிருக்கு. இப்போ பாருங்க, இங்க sin 2θவுக்கு என்ன வரப்போகுது, 90 பாகை. 45 போட்டா அது 2வது பிறகு 90 பாகை, sin 90 1. அப்ப v வர்க்கத்தின் கீழ் gன்னு கிடைச்சிருக்க போகுது கிடைவீச்சு. அப்போ கிடைவீச்சுக்கும் அதி உயர் உயரத்துக்கும், கிடைவீச்சு s, அதி உயர் உயரம் மேக்சிமம் h மேக்சிமம்னு போடுறேன். இது கிடைவீச்சு, அதி உயர் கிடைவீச்சுங்கனால s மேக்சிமம்னு போடுவோம். அப்போ கிடைவீச்சுக்கும் அதி உயர் உயரத்துக்கும் இடையிலான விகிதத்தை நான் எனக்குள்ள கலைக்க போறேன். என்ன விகிதம் வருது அப்ப பாருங்க, கிடைவீச்சு எழுதுறேன். என்னது, எஸ் மேக்சிமம், அதி உயர் கிடைவீச்சு 45 பாகையில இருந்தா கிடைக்கும். அந்த டைம்ல அதி உயர் உயரம் என்ன, அது h மேக்சிமம். அது ரெண்டையும் இப்ப கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். ரைட், எஸ் மேக்சிமம் கிடைவீச்சுல மேக்சிமம் எவ்வளோ இப்ப கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம். கிடைவீச்சுல மேக்சிமம் வந்து v வர்க்கத்தின் கீழ் g. ரைட், v வர்க்கத்தின் கீழ் g. அதி உயர் உயரத்தின் மேக்சிமம், அதி உயர் உயரம் எவ்வளோ, அது v வர்க்கத்தின் கீழ் 4g. v வர்க்கத்தின் கீழ் 4g. சரிதானே? ரைட், இது ரெண்டுக்குமான விகிதத்தை பார்த்தா என்ன வரப்போகுது நமக்கு, இங்க 1, இது என்ன செய்யலாம், v வர்க்கத்தின் கீழ் g, v வர்க்கத்தின் கீழ் சுருக்கி விட்டோம்னா நமக்கு என்ன வரும், இது அழிக்கிறேன் இந்த இடத்துல. இங்க ஒரு முறை, இங்க 1ன் கீழ் 4 முறை. சரிதானே? இதை வேணா 4ஆல 2 பக்கம் பெருக்கி விடுவோம். அப்ப இங்க 4, இங்க 1. அப்போ எஸ் மேக்சிமம் கிடைவீச்சுண்ட அதுக்கும் அந்த நேரம் போற உயரத்துக்குமான விகிதம் 4 1க்குன்னு வந்திருக்கு. அப்படின்னா இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, கிடைவீச்சு 100 மீட்டரா இருந்தா, கிடைவீச்சு 100 மீட்டரா இருந்தா இது எவ்வளவா இருக்கும், அது 4ல ஒரு பங்கா இருக்கும்.
இது 100 இருந்தா அது 4ல் ஒரு பங்கு தான் இவர் இருப்பார். இப்போ இது 100 மீட்டர்னா இது எவ்வளவா இருக்கணும்? 25 மீட்டர் உயரத்துக்கு போவார். இதை எம்சிக்யூக்கு இந்த விகிதத்தை வச்சுக்கிட்டு நம்ம நேரடியாக சொல்லலாம். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். அதாவது 45 பாகையில நாம எரியும் போது கிடைவீச்சுக்கும் அது போற நிலைக்குத்தா அவருடைய அதி உயிர் உயரத்துக்குமான விகிதம் 4:1. கிடைவீச்சு 100னா அதி உயிர் உயரம் 25. கிடைவீச்சு 1000னா அதி உயர் உயரம் 250. விளங்குதா? அப்போ அது அந்த 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 4:1ங்கிற விகிதத்தை நீங்க எப்படி உருவானிச்சுங்கிறத நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சரியா? ரைட், ஓகே. இப்போ நாம நோட்ஸுக்குள்ள போவோம். சரியா? இந்த இந்த இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணதை அப்படியே நோட்ஸா நாம எழுதி கொள்வோம். இப்போ நீங்க லாஸ்ட் கிளாஸ்ல நீங்க எழுதியிருப்பீங்க, கிடையுடன் 45 கோணத்தில் எரியப்படும் போது கிடைவீச்சு உயர்வாகும்னு எழுதி அந்த எழுதியிருப்பீங்க வி வர்க்கத்தின் கீழ் ஜி அப்படின்னு எழுதியிருப்பீங்க லாஸ்ட் கிளாஸ்ல. ரைட், இப்ப அதி உயர் உயரம் H மேக்சிமம் இல்லையா, அதை கால்குலேட் பண்றது எழுதுவோம். அதி உயர் உயரம் அப்படின்னு போடுங்க. போட்டுட்டு இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? நான் சுருக்கி இருக்கிறது உங்களுக்கு விளங்கணும். வி வர்க்கம் சைன் வர்க்கம் தீட்டா கீழே 2g. ரைட், அதி உயர் உயரம் அப்படின்னு போடுங்க. போட்டுட்டு இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க பார்ப்போம். எந்த சந்தர்ப்பத்துல 45 பாகையில எரியும் போது என்ன எப்படி எழுதுங்க? 45 பாகையில் அதி உயர் உயரம்னு எழுதிட்டு இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அதி உயர் உயரம். இதுல இந்த முடிவு தான் தேவை. இது மட்டும் தெரிஞ்சா போதும் நமக்கு. அந்த முடிவு தான் நமக்கு தேவை எம்சிக்யூ கேள்வி செய்யறதுக்கு. 45 பாகையில் அதி உயர் உயரம் அப்படின்னு போட்டு இந்த பாக்ஸ்ல இருக்கிறத நோட் பண்ணிக்கொள்ளுங்க. கவரேஜ் ப்ராப்ளம் போல ஹெட் ஆகுறாங்க இல்லையே. பாருங்க, கவரேஜுக்கு நீங்க முடிஞ்சா ஒரு ரவுட்டர் சரி வாங்கி வச்சுக்கொள்ளுங்க. நல்ல கவரேஜ் உள்ள மாதிரி ஒரு ரவுட்டர் ஒன்று வாங்கி செட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்பதான் தொடர்ச்சியாக கிளாஸஸ் செய்யலாம். டெய்லி கிளாஸ் செஞ்சால் தான் நம்ம சிலபஸை முடிக்க முடியும். டெய்லி கிளாஸ் நடக்கும், கண்டினியூஸாக கிளாஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ தான் நாம எக்ஸாமை நோக்கி போக முடியும். சரியா எழுதிட்டீங்களா? 45 பாகையில் அதி உயர் உயரம் அதை எழுதி முடிச்சிட்டீங்களா? இந்த 45 பாகையில் அதி உயர் உயரத்துக்கு இந்த நிறுவலை எழுதியிருந்தீங்கன்னா யாராவது அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. எழுதி முடிச்சிட்டீங்களா? ஓகே, சரி. இப்ப அது கீழே எழுதிக்கொள்ளுங்க. அதி உயர் உயரம் சரி, அது கீழே என்ன செய்யுங்க, இதை எழுதி கொள்ளுங்க. உங்களுக்கு தெரியணும், எஸ் மேக்சிமம்னா கிடைவீச்சுன்ற அதி உயர் தூரம், அது 45 பாகையில தான் கிடைக்கும். H மேக்சிமம்னா அந்த சந்தர்ப்பத்துல அதி உயர் உயரம், நிலைக்குத்து அதி உயர் உயரம். சரியா? இது ரெண்டுக்குமான விகிதத்தை நாம பார்த்திருக்கோம். அது 4:1 வந்திருக்கு. அது வரைக்கும் எழுதுங்க. அது கீழே
சரி, லாஸ்டா சொன்னது என்ன கிருபரன் விளங்கலடா நீ சொல்றது? எனக்கு என்னது லாஸ்டா சொன்னது விளங்கலையா? ரைட். இந்த பாக்ஸ்ல இருக்கிறத நோட் பண்ண சொன்னேன், அவ்வளவுதான். இந்த பாக்ஸ்ல உள்ளதை நோட் பண்ணு. அதாவது கிடைவீச்சு 45 பாகையில உள்ள கிடைவீச்சுக்கும் அந்த சந்தர்ப்பத்துல இருக்கிற அதி உயரம், ஒரு பொருளை எரியிறோம், அது கிடையா எவ்வளவு தூரம் போகும், அதுக்கும் அது நிலைக்குத்தா எவ்வளவு உயரம் வசந்திருக்கும், அதுக்குமான விகிதம் அதை நாம எழுதியிருக்கோம். அது எப்ப 45 பாகையில, அது 4க்கு 1, 4 1க்கு அப்படிங்கிற விகிதத்துல இருக்கு. இதை மட்டும் நோட் பண்ணு. இந்த பாக்ஸ்ல இருக்கிறத அது கீழே நோட் பண்ணு. இதை நோட் பண்ணிருப்ப, அது கீழே இந்த பாக்ஸ்ல உள்ள நோட் பண்ணிக்கோ. ஓகே சார், ஓகே சார். ரைட், அது கீழே எழுதுங்க. நான் சொல்ற நோட்டை எழுதி கொள்ளுங்க. நான் சொன்ன விஷயம் அதே தான், திரும்ப ஒருக்கா சொல்லி விடுறேன். 45 பாகை கோணத்தில் 45 பாகை கோணத்தில் 45 பாகை கோணத்தில் எரியப்படும் போது 45 பாகை கோணத்தில் எரியப்படும் போது கிடைவீச்சு அதி உயரத்தின் 4 மடங்காகும். இங்க எழுதுனதே தான், கிடைவீச்சு அதி உயரத்தின் 4 மடங்காகும். 45 பாகை கோணத்தில் எரியப்படும் போது கிடைவீச்சு அதி உயரத்தின் 4 மடங்காகும். சரியா? ரைட். இப்ப கவனிங்க, நாம இப்ப ஒரு எரியத்துல அடுத்து ஒரு வித்தியாசமான ஒரு சந்தர்ப்பத்தை பார்க்க போறோம். சரியா? ரைட். எரியப்படும் போது கோணம் மாறும்போது ஒரே கிடைவீச்சு கிடைக்கிற சந்தர்ப்பம் இருக்கா அப்படின்னா இருக்கு. இப்போ ஒரு பொருள் எரியப்படுது, சரியா? ரைட். இப்ப நான் சொல்றேன், அது ஒரு 30 பாகை கோணத்துல எரியுறேன். அப்ப அந்த பொருள் இப்படி போயிட்டு இப்படி வந்து விழுந்தது. சரியா? இவ்வளவு தூரம் அது இயங்கி இருக்கு. அதன் கிடைவீச்சு இதுதான். சரியா? இதே கிடைவீச்சு இன்னொரு கோணத்துல கிடைக்குமா அப்படின்னா அது இன்னொரு கோணத்துல கிடைக்க முடியும். அது என்ன கோணம்? உதாரணத்துக்கு இப்படி போகுது, இப்படி போயிட்டு அதே கிடைவீச்சை அடைய முடியும். விளங்குச்சா? அப்ப பாருங்க, இந்த மாதிரி சந்தர்ப்பம் இருக்கு தானே. இப்போ குறைஞ்ச கோணத்துல இப்படி தூக்கி போடுறோம், அது ஒரு கிடைவீச்சு. சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு 50 மீட்டர் போகுது. அதே இன்னொரு கோணம், ஏதோ வேற ஒரு கோணம், அது என்ன கோணங்கிறத பார்க்க போறோம். அந்த கோணத்துல எரியும் போதும் அது 50 மீட்டர் கிடைவீச்சு அதே புள்ளிக்கு போகுது. இப்படி ஒரு சந்தர்ப்பம் இருக்கு, இயற்கையில் இது நடக்க முடியும். இப்படி ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. அப்போ பாருங்க, 2 கோணங்களுக்கு ஒரே கிடைவீச்சு கிடைக்க முடியும். 2 கோணங்களுக்கு ஒரே கிடைவீச்சு கிடைக்க முடியும். அப்போ இது எந்த சந்தர்ப்பத்துல அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ரைட். இப்ப நான் என்ன செய்யறேன், இந்த 2 சந்தர்ப்பத்துக்கும் இந்த அழிக்கிறேன். உங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை சொல்லிட்டேன். அப்ப 2 கோணம் இருக்கு, அந்த கோணத்தை பத்தி இப்ப ஆராய போறோம். ஒரே கிடைவீச்சு கிடைக்கிற 2 கோணம், அது என்ன கோணம் அப்படின்னு பார்ப்போம். ஒரு பொருளை ஒரே கிடைவீச்சு 2 கோணம், ஆனா வேகம் சமனா இருக்கணும். கண்டிப்பா பாருங்க, எழுதிக்கோங்க. தீட்டா
கோணத்தில், கவனிங்க, அதுக்கப்புறம் எழுதலாம். தீட்டா கோணத்தில் எரியப்படும் போது, தீட்டா கோணத்தில் எரியப்படும் போது கிடைவீச்சு என்னன்னு பார்ப்போம். கிடைவீச்சு நமக்கு வரும். இதுல கொஞ்சம் மேக்ஸ் நாலேஜ் உங்களுக்கு தேவை. மேக்ஸ் ட்ரிக்னோமெட்ரி நாலேஜ் கொஞ்சம் தேவை. முடிவு தெரிஞ்சா போதும். சைன் தீட்டா கொஸ் தீட்டானே நான் எழுதுறேன். உண்மையிலேயே சைன் டூ தீட்டா, இப்ப ரெண்டு சைன் தீட்டா கொஸ் தீட்டாவை சைன் டூ தீட்டான்னு எழுதா நீங்க மேக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. நான் இப்ப சைன் தீட்டா கொஸ் தீட்டானே எழுதுறேன். சரியா? இதானே நம்ம கண்டுபிடிச்ச கிடைவீச்சுக்கான விரிவு. ரைட். இது தீட்டா கோணத்துல எரியப்படும் போது. இப்ப பாருங்க 90 மைனஸ் தீட்டா கோணத்துல எரிய போறோம். அப்படின்னா இது 30 இருந்தா இப்ப 60 பாகையில எரிய போறோம். தீட்டா 30னா 90 இருந்து 30 கழிச்சா 60. அப்ப 60 பாகையில எரியும் போது என்ன நடக்கும்? அப்போ 90 மைனஸ் தீட்டா கோணத்தில் எரியப்படும் போது, எரியப்படும் போது என்ன நடக்கும் பாருங்க. கிடைவீச்சு என்னன்னு வருதுன்னு பார்ப்போம். கிடைவீச்சு 2v வர்க்கம் கீழே g. இங்க என்ன வரும்? sin 90 மைனஸ் தீட்டா cos 90 மைனஸ் தீட்டான்னு வரும். சரியா? ரைட். இப்ப பாருங்க, நீங்க இது ஓ லெவல்லயே படிச்சிருப்பீங்க. sin 90 sin தீட்டானா அந்த cos தீட்டா. இது ஓ லெவல்ல படிச்சது தானே, விளங்குதா? இப்ப சைன்ல வந்து நீங்க காஸ்ட்ல உங்களுக்கு 30 பாகை பார்க்க சொன்னா அது சைன்ல 60 பாகைக்கு நீங்க பாப்பீங்க திருகோண கணித அட்டவணையில, விளங்குதா? அது cos sin ஒரே அட்டவணையா இருக்கும். அப்ப அது உங்களுக்கு ஓலவிலே தெரியும். sin 90 sin தீட்டாங்கிறது cos தீட்டா. cos தீட்டா sin 90 sin தீட்டாங்கிறது cos தீட்டா, cos 90 sin தீட்டாங்கிறது sin தீட்டா. சரியா? ரைட். இப்ப பாருங்க, இது ரெண்டுமே சமன் தானே. இது ரெண்டுமே என்னது? சமன். பாருங்க, 2v வர்க்கம் sin தீட்டா cos தீட்டா கீழே g, 2v வர்க்கம் sin தீட்டா cos தீட்டா கீழே g, அவ்வளவுதானே. ரெண்டும் சமன். அப்போ தீட்டா கோணத்துல எரியும் போதும் 90 சய தீட்டாங்கிற கோணத்துல வேகம் மாறக்கூடாது. ரெண்டுலயும் வேகம் மாறிச்சுன்னா அது பிழைச்சு போயிருமே. ஆகவே ஒரே வேகம் தீட்டா கோணத்திலையும் 90 சய தீட்டா கோணத்திலையும் எரியும் போது இடைவீச்சு சமனா இருக்கு. இப்ப நான் சொன்ன சந்தர்ப்பத்துக்கு இப்படி இந்த மாதிரி தான் கோணம் இருக்கணும். அப்படின்னா என்ன? தீட்டா கோணம் 90 சய தீட்டா கோணம். அப்படின்னா என்ன? தீட்டா கோணத்துக்கு நான் ஒரு 30 பாகைன்னு சொல்றேன். 90 மைனஸ் தீட்டா அப்ப எவ்வளோ? 60 பாகை. அப்ப 30 பாகையிலையும் 60 பாகையிலையும் எரியிறோம், ஒரே வேகம் கொடுக்குறோம். 30 பாகையிலையும் 60 பாகையிலையும் எரியிறோம், ஒரே வேகத்தை கொடுத்தோம்னா அவர் போற கிடை தூரம் வந்து சமனா இருக்கும். நான் முதல்ல சொன்ன அந்த நிகழ்வு நடக்கும். எப்போ? 30 பாகை 60 பாகை இந்த ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் ஒரே வேகமா இருக்கணும். இன்னொரு கோணம் எத்தனை? 20 பாகை 80 பாகை ஒரே வேகமா இருக்கணும். 20 80 20 பாகை 70 பாகை, 20 பாகையும் 70 பாகை. இது தீட்டா 20 இருந்தா 90 மைனஸ் தீட்டா 70. சரிதானே? அப்ப அந்த சந்தர்ப்பத்துல கிடைவீச்சு சமனா இருக்கும். இதை நீங்க விளங்கிக் கொள்ளணும். சரியா? ரைட். அப்போ அடுத்த பாயிண்ட் எழுதுங்க. இதை அப்படியே நோட் பண்ணுங்க. இதை நோட் பண்ணுங்க. இது கீழே முடிக்கிறது எப்படின்னு நான் சொல்றேன். இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. தீட்டா கோணத்தில் எரியப்படும் போது கிடைவீச்சு, 90 மைனஸ் தீட்டா கோணத்தில் எரியப்படும் போது கிடைவீச்சு ரெண்டும் சமனா வந்துருச்சு. எழுதி முடிச்சுட்டா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, இல்லைன்னா அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க எழுதி முடிச்சவங்க.
ஓகே சரி ஓகே ஆன்சர் எடுத்து ரைட் ஓகே எழுதியிருப்பீங்க அது கீழே அடுத்த பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க இன்னொரு அப்ப இது அப்படியே விளக்கமா எழுதிடுவோம் இதுல ஒரு நிறுவல் செஞ்சிருக்கோம் தீட்டா கோணத்திலேயே 90 தீட்டா கிடை கிடைவீச்சை கண்டுபிடிச்சிருக்கோம் ரெண்டும் சமனா வந்துருச்சு அப்ப அது ஒரு பாயிண்டா எழுதிக்குவோம் தீட்டா கோணத்திலும் தீட்டா கோணத்திலும் தீட்டா கோணத்திலும் -θ கோணத்திலும் தீட்டா கோணத்திலும் 90 θ கோணத்திலும் எரியப்படும் போது துணிக்கைகள் ஒரே கிடைவீச்சை கொண்டிருக்கும் தீட்டா கோணத்திலும் 90 θ கோணத்திலும் எரியப்படும் போது துணிக்கைகள் ஒரே கிடைவீச்சை கொண்டிருக்கும் சரியா ரைட் இதை அழிக்கிறேன் விளங்கி இருக்கும் உங்களுக்கு ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் கிடைவீச்சு சமனா இருக்கும் ஒரே கோண வேகத்துல எரியணும் வேகம் மாறக்கூடாது என்ன வேகம் கொடுக்குறோமோ அந்த வேகமாகவே இருக்கணும் இப்ப கவனிச்சுக்கொள்ளுங்க அடுத்து என்னன்னா இப்ப நாம எரிய கோணம் தீட்டா வந்து 0 இருந்து 90 வரைக்கும் போகுது அப்படின்னு எடுத்துக்கொள்வோம் எரிய கோணம் 0 இருந்து 90 வரைக்கும் போகுது வேகம் ஒரே வேகம் அப்ப என்ன நடக்கும் கிடை தூரத்துக்கும் அதி உயர் உயரத்துக்கும் என்ன நடக்குதுங்கிறத நம்ம இப்ப யோசிக்க போறோம் ரைட் இப்ப எரிய கோணம் குறையும் போது என்ன நடக்கும் கிடை வச்சு இப்ப சின்ன ஒரு கோணத்துல தான் கிடை வச்சு இப்படி இருக்கும் கொஞ்சம் கோணம் கூட கூட கிடை வச்சு இப்படி கூடும் அதுக்கப்புறம் கிடை வச்சு இப்படி கூடும் 45 பாகையில அதி உயர் கிடை வச்சு நமக்கு கிடைக்கும் அதி உயர் கிடை வச்சு கிடைக்கும் அதை விட கூடும்போது திருப்பி குறையும் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் இன்னும் கோணம் கூடுனுச்சுன்னா உயரம் கூடும் சரியா உயரம் கூடும் ஆனா என்ன நடக்கும் கிடை வீச்சு குறைஞ்சிக்கிட்டே வரும் இப்படி குறையும் அழகுதா உண்மையிலேயே இப்படித்தானே எரியும் நம்ம ஏதாவது ஒரு பொருளை எரிஞ்சோம்னா இப்படித்தானே நடக்கும் அழகுதா கோணம் குறைவா இருக்கும்போது கிடை வீச்சு குறையும் அப்ப என்ன நடக்கும் போது 0 இருந்து 45 வரைக்கும் 0 பாகையில இருந்து 45 வரைக்கும் அதிகரிக்கும் போது கிடை வீச்சு பாருங்க கூடிக்கிட்டே போகும் கிடை வீச்சு என்ன செய்யும் கூடிக்கிட்டே போகும் அதாவது கிடையா ஒரு போற தூரம் கூடும் கோணம் 45 வரைக்கும் 45ல தான் மேக்சிமம் அதி உயர் கிடை வீச்சு கிடைக்கும் 45 பாகையில தான் அதி உயர் கிடை வீச்சு 45 தாண்டின பிறகு 45 விட அதிகரிக்கும் போது 45 பாகையை விட அதிகரிச்சு அவர் போகும்போது கிடைவீச்சுக்கு என்ன நடக்கும் குறைஞ்சிக்கிட்டே வரும் ஏன்னா மேல போயிருந்த உயரம் கூடினும் கிடைவீச்சு குறையும் கோணம் கூடினதானே விளங்குதா அது சும்மா கற்பனையாவே சிந்திச்சு பார்த்தாலும் உங்களுக்கு அது விளங்கும் ஒரு பந்தை நீங்க இப்ப எரியிறதா நினைச்சுக்கோங்க 45 பாகையில எறிகிறீங்க அதுக்கப்புறம் 45ஓட கூடின ஒரு கோணத்துல எறிகிறீங்க அவருக்கு கிடையா போற தூரம் குறைஞ்சி போயிடும் அப்போ கிரிக்கெட் மேட்ச் விளையாடும் நாம என்ன செய்யறோம் 45 பாகையில பெட்ல போல் படுமா இருந்துச்சுன்னு சொன்னா நிச்சயமா அது சிக்ஸர் அது உயர் தூரம் போகும் கிடைவீச்சு கூடும் அதுவே என்ன செய்யுது ஒசந்துருச்சுன்னா கேட்ச் போயிடும் கிரவுண்டுக்கே விழுந்துடும் அப்ப கிடைவீச்சு குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இல்லைங்களா ரைட் அப்போ நாம 0 பாகையில இருந்து 45 பாகை வரைக்கும் கிடைவீச்சு அதிகரிக்குது கோணம் அதிகரிக்கும் போது ஒரே வேகம் மாறல ஒரே வேகம் அடுத்து 45 விட அதுக்கு மேல 45ல இருந்து 90 வரைக்கும் கோணம் அதிகரிக்குது 45க்கு மேல போகுது அப்ப கிடைவீச்சு குறையுது கூடி குறையும் கிடைவீச்சு என்ன செய்யும் கூடி குறையும் சரியா ரைட் அந்த பாயிண்ட் எழுதி கொடுங்க இந்த படம் வரைய தேவையில்ல பாயிண்ட் எழுதி கொடுங்க எரிய கோணம் தீட்டாவானது எரிய கோணம் தீட்டாவானது 0 பாகையில் இருந்து 90 பாகை வரை 45 பாகை வரை 0 பாகையிலிருந்து 45 பாகை வரை எரிய கோணம் தீட்டாவானது 0 பாகையிலிருந்து 45 பாகை வரை அதிகரிக்கும் போது கிடைவீச்சு படிப்படியாக அதிகரிக்கும் படிப்படியாக 0 - 90 - 45 - 90 - 45 - 90 - 45 - 90 - 45 - 90 - 45 - 90 - 45 - 90 - 45 - 90 - 45 - 90 - 45 - 90 - 45 - 90 - 45 - 90 - 45 - 90 - 45 - 90 - 45 - 90 - 45 - 90 - 45 - 90 - 45 - 90 - 45 - 90 - 45 - 90 - 45 - 90 - 45 - 90 - 45 - 90 - 45 - 90 - 45 - 90 - 45 - 90 - 45 - 90 - 45 - 90 - 45 - 90 - 45 - 90 - 45 - 90 - 45 - 90 - 45 - 90 - 45 - 90 - 45 - 90 - 45 - 90 - 45 - 90 - 45 - 90 - 45 - 90 - 45 - 90 - 45 - 90 - 45 - 90 - 45 - 90 - 45 - 90 - 45 - 90 - 45 - 90 - 45 - 90 - 45 -
கிடைவீச்சு படிப்படியாக அதிகரிக்கும். 45 பாகையிலிருந்து 45 பாகையிலிருந்து 90 பாகை வரை 90 பாகை வரை அதிகரிக்கும் போது 45 பாகையிலிருந்து 90 பாகை வரை அதிகரிக்கும் போது கிடைவீச்சு படிப்படியாக குறையும். கிடைவீச்சு படிப்படியாக குறையும். சரியா? ரைட். அடுத்த பாயிண்ட் கவனிச்சுக்கொள்ளுங்க. அடுத்த பாயிண்ட் என்னன்னா எழுதியிருப்பீங்க. இப்ப கவனிங்க. கிடைவீச்சை பத்தி கதைச்சிட்டோம். இப்ப அதி உயர் உயரத்தை பத்தி பாருங்க. கோணம் கூட கூட அதி உயர் உயரம் கூடிக்கிட்டே போகுது. இந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும். பாருங்க, கோணம் அதிகரிக்க அதிகரிக்க அதி உயர் உயரம் இப்ப இங்க இவ்வளவுதான், இதுதான் அதி உயர் உயரம். இப்ப பாருங்க, இங்க போயிருச்சு அதி உயர் உயரம். அடுத்து இங்க, அடுத்து இங்க, அடுத்து இங்க. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அதி உயர் உயரம் என்ன செய்யுது? கூடிக்கிட்டே போகுது. அதி உயர் உயரம் என்ன செய்யுது? கோணம் 0 இருந்து 90 வரைக்கும் அதிகரிக்கும் போது உயரம் கூடும். மேல போற அளவு கூடும் தானே? ரைட். அப்ப எழுதி கொள்ளுங்க. எரிய கோணம் தீட்டாவானது, அடுத்த பாயிண்ட், எரிய கோணம் தீட்டாவானது எரிய கோணம் தீட்டாவானது எரிய கோணம் தீட்டாவானது 0 பாகையிலிருந்து 90 பாகை வரை அதிகரிக்கும் போது 0 பாகையிலிருந்து 90 பாகை வரை அதிகரிக்கும் போது அதி உயர் உயரம் படிப்படியாக அதிகரிக்கின்றது. அதி உயர் உயரம் படிப்படியாக அதிகரிக்கின்றது. படிப்படியாக அதிகரிக்கின்றது. சரியா? எழுதிட்டீங்களா? நோட்ஸ் எழுதிட்டா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சரியா? எழுதி முடிச்சிட்டீங்களா? சரி, இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டைம் ஒன்று தாரேன். இது இன்னும் நான் ஜூமை பர்ச்சேஸ் பண்ணல தானே. 40 மினிட்ஸ். ஒரு 8:45க்கு ரீஜாயின் பண்ணுங்க. இப்போ நான் கிளாஸ் எண்ட் பண்றேன். 8:45க்கு ரீஜாயின் பண்ணுங்க. 8:45.